கலைஞருக்கு தான் ஓட்டு போட்டான். எம்ஜிஆர் யாரு? 50 விழுக்காடுக்கு மேலே வாக்கெடுத்த திமுகவில் ஒரு பொருளாளராக இருந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு வந்துட்டாரு. நீங்கள் பனையூர்ல இருந்து வந்துக்கிட்டு எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் வந்தது 55 விழுக்காடு ஆண்டி காமராஜ் ஓட்டுல இருந்து வந்தார் எம்ஜிஆர். 55 விழுக்காடு 71 உள்ள 67 71 வந்த ஆண்டி காமராஜ் ஓட்டுல இருந்து வந்தார் எம்ஜிஆர். அதை ஒருத்தர் ரெட்டிக்காரு புரிஞ்சுக்கப்பா, சும்மா மக்கா இருக்காத. ஜான் அரிக்கசாமி நாயுடுகார் என் கூட பழகியும் இது உனக்கு புரியலையா? அப்ப அதுல நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொன்ன கலைஞர் மாட்டிக்கிட்டாரு. எம்ஜிஆர் 30 விழுக்காடு வந்தார், கலைஞர் 25 விழுக்காடு வந்தார். கலைஞர் காமராஜருக்கு ஏஜென்ட் எம்ஜிஆர்னு சொல்லியிருப்பாருன்னா 30 விழுக்காடு கலைஞர் வந்திருப்பாரு, எம்ஜிஆர் 25ல் போயிருப்பாரு, கலைஞர் ஆட்சிக்கு வந்திருப்பாரு 77ல். கலைஞருக்கு ராங் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள்லாம் எடுத்து வச்ச ஓட்டே ஆண்டி காமராஜ் ஓட்டுங்கிற அந்த பேசிக்கே தெரியாம நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு இந்திரா காந்திக்கு ஏஜென்ட் எம்ஜிஆர்ட்டாங்க. நீங்கள் எல்லாருமே தானப்பா இந்திரா காந்திக்கு ஓட்டு போட்டு 55% வாக்கும் 38 சீட்டும் இந்திரா காந்தியை ஜெயிக்க வச்சிங்க, ஒரு நார்வேல் மக்களவையை தவிர. அப்போ கருணாநிதிக்கு தப்பான ஆட்டத்தில் தான்